வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய விமானப்படை IAF லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதி தாகியையில் உள்ள ஹெஸ்போல்லா இலக்குகள் மீது அதன் 4வது அலை தாக்குதல்களை முடித்துவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. IDF தனது 3வது அலை தாக்குதல்களை நேற்று வியாழக்கிழமை பிற்பகலில் முடித்துவிட்டதாக அறிவித்த பின்னர் 4வது அலை தாக்குதல்கள் தொடங்கி முடிந்துள்ள அறிவிப்பு வருகிறது. ஹெஸ்போல்லாவின் கோட்டை என்று ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்ட தாகியையில் 4வது அலை தாக்குதல்களின் போது ஹெஸ்போல்லாவின் ஆயுத கிடங்குகள், ஏவுகணை தலைமையகம் மற்றும் ஹெஸ்போல்லா உள்கட்டமைப்புகள் ஆகியவற்றை தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF குறிப்பிட்டது. ஹெஸ்போல்லா பல ஆண்டுகளாக பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் நிறுவிய ஆயுத தயாரிப்பு தளங்கள் மற்றும் சேமிப்பு வசதிகளை அளிக்கும் ஒரு தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக IDF மேலும் கூறியது. 3வது மற்றும் 4வது சுற்று தாக்குதல்களின் போது ஹெஸ்போல்லா வேண்டுமென்றே சிவிலியன் மக்கள் மையங்களுக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டதாக IDF கூறியது. IDF-இன் கூற்றுப்படி லெபனான் பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்த ஹெஸ்போல்லா இயக்கம் வேண்டுமென்றே அதன் உள்கட்டமைப்பை பொதுமக்கள் பகுதியில் உட்பொதித்துள்ளது. தாக்குதல்களுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக IDF மேலும் கூறியது. இப்படி அலை அலையாக தாக்குதல் நடத்துவதிலும் அதை வெளிப்படையாக அறிவிப்பதிலும் ஒரு உட்பொருள் உண்டு. ஒரு அலை தாக்குதல் முடிந்தது என்ற அறிவிப்பு வெளியாகியவுடன் அந்த அலை தாக்குதலில் நிற்காத நபர்கள் வெளியே தலை காட்டலாம், அல்லது தாக்குதலில் சிக்காத தரையடி வசதிகளில் இருந்து பொருட்களை அப்புறப்படுத்தவும் முயற்சி நடக்கலாம். அதை தரையிலும் சேட்டலைட் மூலமும் கண்காணித்து அடுத்த அலை தாக்குதலை தொடங்கிவிடலாம். ஹெஸ்போல்லாவின் கோட்டை என்று ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்ட தாகியையை இப்போது கண்காணிப்பது அல்லது உளவு பார்ப்பது மிகச் சுலபம். காரணம், கடந்த பல வாரங்களாக அங்கு நடக்கும் தொடர் விமான தாக்குதல்கள் பல குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்களை தரைமட்டமாக்கிவிட்டது. காரணம், குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்களின் கீழே தரையடியே தான் ஹெஸ்போல்லாவின் சுரங்க வலையமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. பெரும்பாலான பொதுமக்கள் தாகியையில் இருந்து வெளியேறி லெபனானின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள். இப்போது அங்கு யாராவது நடமாடுகிறார்கள் என்றால் அது ஹெஸ்போல்லாவுடன் தொடர்புடைய நபர்களாகவே இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் தாகியை சுலபமாக கண்காணிக்கலாம் அல்லது உளவு பார்க்கலாம். ஹெஸ்போல்லா பல ஆண்டுகளாக அல்லது தசாப்தங்களாக உருவாக்கிய சுரங்க வலையமைப்பு போது உருத்தெரியாமல் இடிபாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. சுரங்க வலையமைப்புக்கு மேலே இருந்த குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்களின் அனைத்து மாடித்தளங்களும் இடிபாடுகளாக கீழே வரும்போது சுரங்க வலையமைப்பு தரையடியை உடைந்து சிதறி முழுமையாக இடிபாடுகளாக மாறிவிடும். மீண்டும் அந்த சுரங்க வலையமைப்புகளை அமைப்பது என்றால் பல ஆண்டுகள் எடுக்கும், பில்லியன் கணக்கில் செலவாகும். தவிர சுரங்க வலையமைப்புகளுக்கு மேலே இருந்த குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்கள் வெவ்வேறு உரிமையாளர்களுக்கு சொந்தமானவை. அவற்றை அவர்கள் எப்போது மீள கட்டியெழுப்புவார்கள்? அதற்கான நிதி வசதி அவர்களிடம் உள்ளதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிகள். காசாவில் நடந்த போர் காரணமாக ஈரானின் பேச்சு கேட்டு இஸ்ரேலை தாக்க போய் ஹெஸ்போல்லாவின் அடித்தளமே ஆட்டம் கண்டு விட்டது. தவிர ஹெஸ்போல்லாவின் கோட்டை என்று ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்ட தாகியையில் குடியிருந்த ஷியா மதப்பிரிவு மக்களால் எப்போது அங்கு திரும்பி வர முடியும் என்ற மிகப்பெரிய கேள்வியும் உள்ளது. போர் முடிவுக்கு வந்து அவர்கள் திரும்பி வரக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் எங்கே வசிப்பது? தாக்குதலுக்குள்ளான குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்கள் பகுதி சேதமடையவில்லை. அவற்றை திருத்துவதற்கு அவை முழுமையாகவே தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. இடிபாடுகளை அகற்றுவதற்கே பல மாதங்கள் எடுக்கும். அதன் பின்னரும் அங்கு குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்களை அமைப்பது சுலபமான வேலை அல்ல. காரணம், குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்களின் தரையடி பகுதி நொறுங்கி போய்விட்டது. அதை பலப்படுத்தினால் மட்டுமே அதற்கு மேல் ஒரு கட்டடத்தை கட்ட முடியும். போதிய நிதி வசதி இருந்தால் கூட அந்த கட்டடங்களை கட்டி முடிக்க 15 முதல் 20 ஆண்டுகள் தேவை என்று கணிப்பிட்டுள்ளார்கள். அத்துடன் இனி அந்த குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்களுக்கு கீழே ஹெஸ்போல்லாவின் சுரங்க வலையமைப்பை கட்டுவதற்கு பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். காரணம், மீண்டும் அந்த கட்டடம் தரைமட்டமாக்கப்படலாம். இஸ்ரேலோ இப்போது அலை அலையாக தாக்குதல் நடத்தி மீதமுள்ள கட்டடங்களையும் தொடர்ந்து சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் ஹெஸ்போல்லா இப்போது காசாவையும் ஹமாஸையும் கைவிட்டு தமக்கு சொந்தமாக ஒரு போர் நிறுத்தம் செய்ய முயல்கிறது. ஆனால் ஹெஸ்போல்லாவை தொடர்ந்து அழிக்க கிடைத்த வாய்ப்பை இஸ்ரேல் இழக்க விரும்பாது. இஸ்ரேலுக்கு லெபனானுடனான போர் நிறுத்தம் பெரும்பாலும் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் தரைப்படைகளை ஒரு கட்டமாக 60 நாள் திரும்ப பெறுவதை உள்ளடக்க வேண்டும் என்பதே அமெரிக்க முயற்சி என்கின்றார்கள். அதாவது, டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்திவிட்டு போகவே ஜோ பைடன் நிர்வாகம் விரும்புகிறது என்கிறார்கள். அதன் பின் போர் நிறுத்தம் நீடிக்கப்படாது போனால் அது ஜோ பைடன் நிர்வாகத்தின் பிரச்சனை அல்ல, ட்ரம்பின் பிரச்சனையாக மாறிவிடும். பெயர் வெளியிட விரும்பாத இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி சாத்தியமான போர் நிறுத்த விதிமுறைகளில் ஐநா அமைதிப்படை ஜுனிஃபிலின் அமெரிக்க மேற்பார்வையை இஸ்ரேல் ஒரு நிபந்தனையாக முன்வைக்கலாம். அதாவது தெற்கு லெபனானில் அமெரிக்க ராணுவம் இருக்க வேண்டும் என இஸ்ரேல் நிர்பந்திக்கலாம்.
அது அமெரிக்க இராணுவத்திற்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும். ஒருவேளை ஜோ பைடன் நிர்வாகம் 2 மாதத்தில் பதவியேற்கப் போகும் ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்தை தெற்கு லெபனானில் நிலைநிறுத்த சம்மதிக்கப் போவதில்லை. அத்துடன் மற்றொரு இஸ்ரேலிய நிபந்தனையாக தெற்கு லெபனானை ஹெஸ்புல்லாவிடமிருந்து கைப்பற்றி அதன் கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் அளவுக்கு லெபனான் இராணுவத்திற்கு அதிகாரம் அளித்தல் அடங்கும் என்றும் கூறுகிறார் அந்த இஸ்ரேலிய அதிகாரி. இஸ்ரேலின் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் ஹெஸ்புல்லா ஏற்கனவே லிட்டானி ஆற்றின் வடக்கே தமது சொந்த படைகளை திரும்ப பெறுவதை ஏற்றுக்கொண்டதுடன் கூடுதலாக இருக்கும். லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே ஹெஸ்புல்லா நிலம், வானம் அல்லது கடலில் இருந்து செயற்படக்கூடாது. இதில் வானம் வருகிறது என்றால் ஹெஸ்புல்லா ஒருபோதும் தமது ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை தெற்கு லெபனான் வான் பகுதியை பயன்படுத்தி ஏவ முடியாது. அதன் அர்த்தம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தவே முடியாது. தவிர ஒப்பந்தம் மீறப்பட்டால் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் ஐடிஎஃப்க்கு இருக்க வேண்டும் என்பது மற்றும் ஒரு நிபந்தனை. ஐடிஎஃப் மற்றும் பாதுகாப்பு படைகள் உடனடி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக உடனடியாக செயல்பட முடியும். அதை எளிமையாக சொன்னால், ஹெஸ்புல்லாவால் ஒரு ராக்கெட் ஏவப்பட்டாலும் இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப்பின் விமானங்கள் லெபனானில் தாக்குதலை தொடங்கிவிடும். இஸ்ரேலிய தரைப்படைகள் மீண்டும் லெபனானுக்குள் காலடி எடுத்து வைக்கும். தெற்கு லெபனானில் புதிய ராக்கெட்களை தயாரிப்பது, புதிய சுரங்கப்பாதைகளை தோண்டுவது அல்லது ஒழுங்கமைப்பது போன்ற பணிகளை ஹெஸ்புல்லா தொடங்குவதை கவனித்தால் உடனடியாக ஐடிஎஃப் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அந்த அதிகாரி கூறினார். கூடுதலாக லெபனான் ராணுவம் அமெரிக்க மற்றும் வேறு நாடுகளில் கூடுதல் உதவியோடு தெற்கு லெபனானை ஹெஸ்புல்லாவிடமிருந்து கைப்பற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. ஐநா அமைதிப்படை ஜுனிஃபில் ஒருவிதமான வரையறுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு திறனில் காட்சிக்குள் இருக்கும். பொதுவாக இஸ்ரேல் ஐநா அமைதிப்படை ஜுனிஃபிலை முழுமையாக நம்ப தயாரில்லை. ஜுனிஃபிலை வைத்து ஹெஸ்புல்லாவை தெற்கு லெபனானில் இருந்து அகற்றுவது நடக்கக்கூடிய காரியமல்ல என்பதை கடந்த காலம் நிரூபித்துள்ளது. அதேவேளை ஜுனிஃபிலின் இருப்பு ஐடிஎஃப்பின் சொந்த நடவடிக்கைகள் மற்றும் லெபனான் ராணுவத்தின் வலிமையுடன் இணைந்து அந்த பகுதியில் நிலைத்தன்மை காரணிகளை வேண்டுமானால் அதிகரிக்கலாம் என்று பாதுகாப்பு அதிகாரி கூறினார். ஹெஸ்புல்லா உடன்படிக்கைக்கு இணங்குகிறாரா என்பதை பல புள்ளிகளில் வரையறைகளை பயன்படுத்தி இஸ்ரேலை மதிப்பீடு செய்யும். ஒப்பந்தம் என்ன சொல்கிறது என்பதை பொருட்படுத்தாமல் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இஸ்ரேல் செயற்படும் என்பது மிக முக்கியமான விஷயம் என்று அந்த அதிகாரி கூறினார். அதை எளிமையான வார்த்தையில் கூறினால், ஒப்பந்தம் மீறப்படுகிறது என இஸ்ரேலுக்கு தோன்றினால் ஐடிஎஃப் களத்தில் குதித்துவிடும். 2006ஆம் ஆண்டு செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விட மேம்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை பெறுவது சில வழிகளில் அதிர்ஷ்டம் என்று இஸ்ரேல் கருதக்கூடும். இப்போது ஓட்டுநர் ஆசனத்தில் இருப்பதாக ஐடிஎஃப் உணர்கிறது. பின்னிருக்கையில் இருக்கும் ஹெஸ்புல்லாவை வருங்கால ஒப்பந்த மீறல்கள் ஊக்கப்படுத்தலாம். உதாரணமாக, லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே அரசு சார் ராணுவமே ஆயுதங்களுடன் நடமாட முடியும் என்கின்றது ஒப்பந்தம். நிராயுத பாணியான ஹெஸ்புல்லா நபர்கள் கஃப்ருக்லா போன்ற தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களுக்கு திரும்பலாம். அப்போது அவர்கள் ராணுவ ரீதியாக செயற்படுகிறார்களா இல்லையா என்பதை மதிப்பிடுவது கடினமாக இருக்கும் சிக்கலான சூழ்நிலைகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் சில இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளால் இத்தகைய சவால்களை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிகிறது. மொத்தத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹெஸ்புல்லா விரும்பினாலோ சம்மதித்தாலோ கூட சுலபமானதாக இருக்கப் போவதில்லை.